கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்ற காலம் வர வரை நாம் என்ன செய்யணும்? அடங்கி இருக்க வேண்டும். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அடிக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. பிரசங்கில 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 2லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காலம் உண்டு. இதெல்லாம் நடக்காமல் இருக்காது. இன்றைக்கி சிரிப்பு நாளைக்கு அழுவும், மாறிக்கிட்டே தான் இருக்கும். இரவு பகல் எப்படி குளிர்ச்சி மழை வெயிலுன்னு வருதோ அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் இது எல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு காலம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, படிக்க ஒரு காலம் உண்டு, திருமணம் பண்ண ஒரு காலம் உண்டு, இப்படி ஒவ்வொருத்துக்கும் காலம் உண்டு இல்லையா? அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நடக்க தான் செய்யும். நீங்கள் காத்து இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏற்ற காலம் வர வரை எல்லாரும் காத்திருங்க. இன்னும் எனக்கு இது நடக்கவில்லையே, இந்த மாதிரி எதிர்பார்த்தனே ஏன் நடக்கலை, அப்படி காத்திருங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி நீங்கள் காத்திருங்க. நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் விரும்பினது வரும்போது என்னாகும்? மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் காத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? தேங்க்யூ.